பிரைஸ் தி லார்ட். வேத வாசிப்பு, வேத தியானம், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் நீ தியானிச்சு கொண்டுரு, அப்போ உன்னுடைய வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு வார்த்தை சொல்லப்படுதுங்க. அப்படின்னா இப்போ ஒரு இறை வார்த்தை எடுத்துக்கோங்க. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே படிச்சுட்டே போயிடக்கூடாது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் அப்படின்றத உங்கள் வாயால் நீங்கள் அறிக்கையிட்டே இருக்கணும். அறிக்கையிடு என்ன ஆகுனா இந்த வார்த்தை உங்கள் மைண்டுக்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் என்னென்னா தியானிக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே அந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணணும். நான் எதுக்குமே தாழ்ச்சி அடைய மாட்டேன், கர்த்தர் என் கூட தான் இருக்காரு, இந்த மாதிரி. இதுக்கு அடுத்தது என்னென்னா இது கூட லிங்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வேர்டு காட் கொடுத்துட்டே இருப்பார். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் சில எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் இருக்குது, எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும், ஏசு என்னோட இருக்காரு, எல்லாமே எனக்கு பாசிபிள் அப்படின்ட்டு உங்கள் வாயில் நீங்கள் அறிக்கையிட என்னன்னா உங்களோட மைண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்குள்ளே வரும். இப்போ யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்போ அதில் ஒரு துக்கமான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், கோபப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய வரும். அப்போது சந்தோஷமான விஷயத்தை நம்ம பார்க்குறப்போ நம்ம மைண்டு நம்ம சிரிப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். துக்கம்ன்றப்போ துக்கப்படுவோம், கோவம்ன்றப்போ நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி என்ன ஆகும்னா நம்ம மைண்டு அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு செகண்டுக்கு செகண்ட் மாறும். அது என்னென்னா நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை இழந்துருவோம். அதாவது ஒரே இதுக்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இலக்கு ஒன்றை நோக்கி குறிக்கோளாக இருக்கவே இருக்காது, தடுமாறுவாங்க, எல்லாத்தையும் தடுமாறுவாங்க. ஐயோ பைபிளா படிக்கணுமா, ஐயோ என்னால் முடியவே மாட்டேது அப்படின்வாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்று ஹேண்டில் பண்ணனா தெரியாது அவங்களுக்கு, என்ன பண்ணுறது, யார்கிட்ட போகிறது, என்ன பண்ணுறது, அப்படி தான் யோசிப்பாங்க. இதே இவங்க இந்த வார்த்தையை படிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வார்த்தையை நீங்கள் ஒரு வசனம் எடுத்துக்கங்க படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே தியானிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் அசைக்கப்படவே மாட்டேன், அவர் என் கூட தான் இருக்காரு. நீங்கள் சொல்ல என்னாங்கன்னா உங்களோட மைண்டு ஒரு சரியான ஃபோக்கஸ்குள்ளே வந்துடும். அப்போ உங்கள் வாழ்க்கையுடைய காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் தான் மூவ் பண்ணுவீங்க. ஒன்னொன்னும் நெக்ஸ்ட்டுன்ட்டு நீங்கள் இதை தியானிக்க உங்களுக்கு என்ன தெரியுங்களாகும், நிறைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார், உங்களோட பேசுவார். இப்போ ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கிறப்ப என்னன்னா நீங்கள் கேட்கணும், இது என்னங்க ஆண்டவரே எனக்கு புரியல, இது நடக்குமா, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார், உங்களோட இடைப்படுவார், பேசுவார். நீங்கள் தியானிங்களேன், உங்கள் லைஃபே மாறிடும். தியானிக்க நிறைய ஆசீர்வாதங்கள்ங்க.